மாதா விட்டாத சோறை மாங்காய் விட்டுங்கிறது பழமொழி. அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி மாங்காய் ஊறுகாய் இருந்தால் போதும், சாதம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு செம டேஸ்டான மாங்காய் ஊறுகாயை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஊறுகாய் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு ஒரு கிளிமுக்கு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாங்காயை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஊறுகாய்க்கு காய் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கூட பழுத்திருக்கக்கூடாது. வருஷக்கணக்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாங்காய்னா நம்ம பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஊறுகாய் அப்படின்னா நம்ம ரொம்ப சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மாங்காயை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாங்காயோட ஒரு பக்கம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கு. இப்போ இதே மாதிரி மாங்காய் முழுசையும் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு முழு மாங்காயை ஃபுல்லாக நறுக்கி எடுத்து வச்சுருக்குது. இந்த மாங்காய் 1/2 கிலோ அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த மாங்காயோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டு குறைஞ்சது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதை அப்படியே வச்சுருக்கலாம். அந்த உப்பில் இந்த மாங்காய் நல்லா ஊறி வரட்டும். மாங்காய் நல்லா உப்பில் ஊறி வர்றதுக்குள்ளே நம்ம அதில் ஊறுகாய்க்கு தேவையான ஊறுகாய் பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெருங்காயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை இந்த மாதிரி எண்ணெயில் வறுக்க வேண்டாம். நம்ம ஊறுகாய் பொடி ரெடி பண்ணும்போது அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல பெருங்காயம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதம் இருக்க அதே எண்ணெயில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெந்தயத்தை நம்ம நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வெந்தயம் நல்லா அந்த மாதிரி கலர் மாறி பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா ஆறி வரட்டும். வெந்தயமும் பெருங்காயமும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களால் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அதை அரைக்க முடியலை அப்படின்னா உரலில் போட்டு கூட நல்லா நைஸாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். மாங்காயை உப்பில் ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், மாங்காய் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு. நம்மளுக்கு இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் உடனே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த உப்பில் ஊற வைக்கணும். டைரெக்டாகவே நம்ம ஊறுகாயை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த வெந்தயம் பெருங்காயத்தூளை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆர்டினரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் அந்தளவுக்கு காரம் இருக்காது, கலர் கொடுக்கும். அதனால நம்ம ஆர்டினரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்க்கலைன்னா இந்த டைம் 1 டீஸ்பூன் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ நம்ம ஊறுகாய் தாளித்து எடுத்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் நான் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 மிளகாய் வத்தலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தல் கொஞ்சமாக இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வாசத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளித்து அந்த சூட்டோடையே அதை இந்த மிளகாய்க்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஊற்றிடணும். அந்த எண்ணெயோட சூட்டிலே இந்த மிளகாய் நல்லா வெந்து வந்துடும். அதனோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போயிடும். இப்போ இந்த சூட்டோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாங்காய் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டோம்னா மாங்காய் ரொம்ப சாஃப்டாக போயிடும். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய்னாவே வாயில் நல்லா நரிச்சு நரிச்சுன்னு கடிபடுறது தான். இந்த மாங்காய் நீங்கள் 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது மாங்காய் நல்லா உப்பில் ஊறி நல்லா சாஃப்டாக வந்துடும். இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய்க்கு நம்ம ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காயை தான் சூஸ் பண்ணிக்கணும். அதனால தான் நம்ம கிளிமுக்கு மாங்காய் மேக்ஸிமம் எடுத்து ரெடி பண்ணிப்போம். தயிர் சாதம், பழைய சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இந்த மாங்காய் ஊறுகாயை சொல்லலாம். அதே மாதிரி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் இந்த மாங்காய் ஊறுகாயை எடுத்துக்கலாம். நல்ல புளிப்பும் காரமும் சேர்ந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடியாக இருக்குது. இன்றைக்கே இந்த மாங்காய் ஊறுகாயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.